உங்களுடைய செயல்னால பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய காரணிகள். முதல் காரியம், பெற்றோர் பிள்ளைகளோட ஜெபிப்பதில்லை. அப்போ நீங்க ஜெபம் பண்ணாததுனால அது அந்த பிள்ளையோட ஜெப வாழ்க்கையை பாதிக்குது. இரண்டாவது காரணம், நீங்க பைபிள் படிக்கிறது இல்ல. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? எந்த நைட் ஆனா எழுப்பி ஸ்கூல் பாடமோ காலேஜ் பாடமோ படிக்கும், வேதத்தை திரும்பி படிச்சுன்னா கடமைக்கு 2 வசனம் வாசிச்சுட்டு அது மூடி வச்சுட்டு போ. மூணாவது காரணம், பெற்றோர்களாகிய நீங்களே தேவாலயத்துக்கு பிள்ளைகளை வரதுக்கு தவற விடுறீங்க. நைட்ல ஒரு நாள் தான் உண்டு வீட்டு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைய பாதிக்கும். எப்படி? அப்ப நைட்ல போனாலும் போட்டாலும் ஒன்னும் இல்ல, அப்படி ஒரு மைண்ட் செட் அந்த பிள்ளைகளுக்கே உருவாகிறோம். அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அது வரவே செய்யாது. அடுத்தது, பெற்றோருடைய போலியான வாழ்க்கை பிள்ளைகளை பாதிக்கும். வீட்டுல டிவி பாக்குறது, இல்ல தேவையில்லாத போட்டு வைக்கிறது, இல்ல யூடியூப்ல தேவையில்லாதெல்லாம் பாக்குறது, இல்ல நைட்ல மட்டும் விசுவாசி ஆகட்டா கூட பயபக்தி வரும், நல்ல ஜெபம் பண்ணும், அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு என்ன போய் பேசுறது, இது எல்லாம் பார்க்கும்போது அப்ப ஜெப வீட்டுக்கு போயும் ஒரு மாற்றம் வரல. அப்ப நான் இதுக்கு போகணும். எதெல்லாம் பாதிக்குதுன்னு பாருங்க. அடுத்தது, பெற்றோர்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை கிடையாது. பரலோகம் இருக்கலாம், நரகமும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்தாரு, கிறிஸ்தவனா பிறந்தனால ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரேன். அப்போ உங்க நம்பிக்கையே ஏற்றமும் இறக்கமும் இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையே பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும்போது, அந்த பிள்ளை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்பாது. அந்த பிள்ளைக்கு மனம் திரும்பணும், நான் ரட்சிக்கப்படும் எண்ணமே இருக்கு. ஏன்னா நீங்க மனம் திரும்பினீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்போ உங்க பிள்ளைங்க மனம் திரும்பும். அடுத்த முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைகளை பட்சபாதத்தோட வளர்க்கிறது. ஒரு பிள்ளைகிட்ட ரொம்ப பாசம், இன்னொரு பிள்ளைகிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒருவேளை ஒரு பிள்ளை கொஞ்சம் பலவீனமா இருக்கும். ஆனா 2 பிள்ளைங்களும் 3 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி வளர்க்க பழகுங்க.